ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா 1976ஆம் ஆண்டு வெளியான 50 பைசா சிறப்பு நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாணயம் பார்த்திங்கன்னா தினசரி வாழ்க்கையில் மிக முக்கியமான இருந்த காலமே சொல்லலாம். இந்த 50 பைசா நாணயம் அப்போது வெளியான 50 பைசா நாணயம் ஒன்று இன்று பல காயின் கலெக்டர்ஸ்க்கு ஒரு கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். அந்த நாணயத்தை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த நாணயத்தை முதல்ல நம்ம பார்த்தவொடனே பார்த்திங்கன்னா கண்களில் படுவது பார்த்திங்கன்னா பெரிய சிங்கம் போன்ற ஒரு சின்னம். பலர் பார்த்திங்கன்னா அதை சாதாரண சிங்கம் போன்ற தோற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இதோடைய முன்பக்கத்தில் பார்த்திங்கன்னா 50 பைசா அப்படின்னு எதிர்க்கு. இது பின்பக்கம். இதுதான் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பக்கம்னே சொல்லலாம். இது உண்மையிலே பார்த்திங்கன்னா அது இந்தியாவின் தேசிய சின்னமான அசோக தூணை தான் இந்த பெரிய சிங்கம் குறிக்கிறது. இந்த சின்னம் பார்த்திங்கன்னா முதலில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள சார்நாத் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட அசோக மன்னரின் தூணில் இருந்து எடுக்கப்பட்டது. இதில் 4 சிங்கங்கள் இருந்தாலும் அந்நாணயத்தில் 3 சிங்கங்கள் மட்டுமே தெரியும். இந்த சின்னம் இந்தியாவின் அதிகாரம், தைரியம், நீதிமுறை மற்றும் ஒற்றுமையை குறிக்கிறது. சிங்கத்தின் கீழே பார்த்தீங்கன்னா சக்கரம் போன்ற வடிவமைப்புக்கு கீழே உண்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். ஏன்னா அந்த சக்கரத்துக்கு கீழே நல்லா உத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மொத்தம் அதற்கு கோடுகள் இருக்கிறது. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த சக்கரத்துடைய வடிவமைப்புகளும் நமக்கு தெரிகிறது. இதோடைய சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலையும் எழுதியிருக்கிற, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழிகளிலையும் எழுதியிருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 50 பைசா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு வெளியானது. இந்த 1976ஆம் ஆண்டு வெளியான 50 பைசா நாணயம் பார்த்தீங்கன்னா காப்பர் நிக்கல் கலவையால் உலோகத்தால் செய்யப்பட்டது. இதன் வடிவம் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக இருந்தாலும் இந்த காயின் எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலவற்ற கோடுகள் மாதிரி நமக்கு தெரிகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வரம்புகள் அந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா நீட்டு கோடுகள் குட்டி குட்டியாக இருக்கிறது. இதோடைய முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். 1976ஆம் ஆண்டு வெளியானது இது. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டே மார்க்கெட்டில் தான், புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் எனக்கு கிடைச்சிது. இந்த நாணயம் மின்ட்டுகளில் எந்தெந்த மின்ட்டுகளில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 4 மின்ட்டுகளில் இந்த நாணயங்கள்லாம் தயாரிக்கப்படுகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மின்ட்டு மட்டும்தான் இருந்தது. மும்பை மின்ட்டு, கொல்கட்டா மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு. நொய்டா மின்ட்டு அந்த காலத்தில் இல்லை. அந்த டைமில் 1976ஆம் காலகட்டத்தில் நொய்டா மின்ட்டு கிடையாது. மும்பை மின்ட்டுனா டைமண்ட் மார்க் போட்டிருக்கோம். கொல்கட்டா மின்ட்டுனா மார்க் எதுவுமே இருக்காது. ஹைதராபாத் மின்ட்டுனா பார்த்திங்கன்னா ஸ்டார் சிம்பிள் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானதுன்னே சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த 50 பைசா நாணயம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே தினசரி பயன்பாட்டில் இருந்தது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா தேநீர் அருந்துவதற்கு, பேருந்து டிக்கெட் எடுப்பதற்கு, சிறிய உணவுப் பொருட்கள் வாங்குவதற்குன்னு எல்லாமே இந்த 50 பைசா நாணயம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் பார்த்திங்கன்னா இன்று சர்க்குலேஷனில் இல்லை. 2011க்கு பிறகு இந்திய அரசு இந்த 50 பைசா நாணயத்துக்கு கீழ் உள்ள அனைத்து நாணயங்களும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஜூன் 30ஆம் தேதி செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பழைய நாணயம் பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று நினைவு சின்னம்னே சொல்லலாம். இந்த காயின் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நாணயம்னு சொல்லிட முடியாது. இது இந்தியாவின் பழைய பொருளாதாரத்தை குறிக்கிறது. தேசிய அடையாளம் மற்றும் வரலாற்றை கையில் பிடிக்க வைத்திருக்கும் ஒரு சிறிய காலப்பெட்டினே இந்த நாணயத்தை பற்றி சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரேர் காயின்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு பாண்டிச்சேரியில் கடைகளில் போட்டிருந்தாங்க. அங்கே தான் கிடச்சிது. இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நாணயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.